இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஸில் ஆக்சிடென்டலாக பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரீஃபண்ட் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் இது மாதிரி ஆப்ஸ்க்கு ஃப்ரீ ட்ரையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ உங்களோட கூகுள் பே இல்லைனா டெபிட் கார்டிலேருந்து ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ட்ரையல் தானேன்னு சொல்லிட்டு அதை 1 or 2 months யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி ஃப்ரீ ட்ரையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ நம்ம ஆட்டோ பேவையும் எனேபிள் பண்ணியிருப்போம். அப்படி இந்த 1 or 2 months சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹200 ஒரு ₹2000 வரைக்கும் டெபிட் ஆகிருக்குன்னு. எனக்கு இப்போ ரீசெண்டாக அப்படி தான் ஆச்சு. நான் கூகுள் ஏஐ ப்ரோ பிளான் 1 monthக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிறதுக்கு 2 days முன்னாடி எனக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனை நான் கவனிக்கலை. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு மார்னிங் 1:40க்கு என் அக்கௌண்ட்லேருந்து ₹1950 டெபிட் பண்ணிட்டாங்க. இந்த ஏஐ ப்ரோ பிளான் எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணல. அதனால் நான் உடனே ரீஃபண்டுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எப்படி இதை மாதிரி ஆப்ஸ்லேருந்து ரீஃபண்ட் வாங்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு யூடியூப் ப்ரீமியம், கூகுள் ஏஐ ப்ரோ, ஸ்பாட்டிஃபை, குக்கு எஃப்எம் இதை மாதிரி ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ பே ஆகிருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இமீடியட்டாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆகாது. ஃபர்தராக ஆட்டோ பே ஆகிற ஆப்ஷன் மட்டும் கேன்சல் ஆகும். மற்றபடி இப்போ உங்களுக்கு டெபிட் ஆன அமௌண்ட்டுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போயிட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் இருக்க இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்கிரைப் ஆன ஆப் வந்து இங்கே காட்டும். அதை நீங்கள் கேன்சல் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ ஆல்ரெடி ஆட்டோ பே ஆன அமௌண்ட்டை எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பேமெண்ட்ஸ் ஆட்டோ பே ஆகிறப்ப நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இது மாதிரி யூபிஐ ஆப்ஸில் ஹெல்ப் செக்ஷனில் போய் கேட்குறது வேஸ்ட். அவங்களால இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஃபர்தராக ரீஃபண்ட் வாங்குறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கணும்னா கூகுள் ப்ளேயில் இருக்க ஹெல்ப் செக்ஷனுக்கு போகணும். இந்த கூகுள் ப்ளே சப்போர்ட் பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆஸ்க் கூகுள் சப்போர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் ரீஃபண்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு எந்த ஆர்டர்ஸும் ஆக்டிவாக இல்லாதனால இது மாதிரி காட்டுது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஆகியிருக்குன்னா இங்கே வந்து அந்த பேமெண்ட் ஆனதோட ரிசிப்ட் மாதிரி ஒன்று காட்டும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 dayலேருந்து 4 daysக்குள்ளே ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 18 hours ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்சிடென்டல் பர்ச்சேஸ் அது மாதிரி காட்டுச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீஃபண்டை நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு 2 AM ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன்னா சேம் டே நைட் 9 PM எனக்கு கூகுள் பேயில் அந்த அமௌண்ட் ரீஃபண்டே ஆகிருச்சு. ஆனால் இவங்க கிளைம் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரிப்ளை வர்றதுக்கு 1 to 4 days ஆகும். அப்புறம் ரீஃபண்ட் வர்றதுக்கு 1லேருந்து 10 days ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ரீஃபண்ட் வர மாதிரி இருந்தால் 2-3 daysக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் இந்த கூகுள் சப்போர்ட்டில் வந்து சேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கோங்க. அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆப் நீட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரீஃபண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் கூகுளோட லைவ் சேட் சப்போர்ட் அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ரீஃபண்ட் வரலன்னா இன்னும் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் முன்னாடி சொன்ன அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ரீஃபண்ட் வந்துடும். அப்படி கூகுள் இல்லாமல் வேறு டெவலப்பர் க்ரியேட் பண்ண ஆப்னா நீங்கள் அந்த ஆப்போட டெவலப்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் கேட்டுக்கலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த குக்கு எஃப்எம் ஆப்லேருந்து அமௌண்ட் ஆட்டோ டெபிட் ஆகிருக்குன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை சர்ச் பண்ணி அந்த ஆப்போட பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப் சப்போர்ட்னு காட்டும். இதில் இருக்க இந்த காண்டாக்ட் இமெயில் இல்லைனா ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் இந்த ஆப்போட டெவலப்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ் வந்து இன்டென்ஷனலாக பண்ணல, அது ஆக்சிடென்டலாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஸ்க்குமே ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த ஆப் டெவலப்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கலனா நீங்கள் இந்த npci.org.in வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட சிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மாதிரி யூபிஐயில் எனக்கு பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடுச்சு ஆனால் ரீஃபண்ட் வரலன்னு அப்படி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு இன்னும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த மெத்தட்ஸ்லையுமே உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரலனா நீங்கள் RBI Ombudsman காண்டாக்ட் பண்ணலாம். இந்த NPCI அண்ட் RBI இந்த 2 வெப்சைட்ஸோட சப்போர்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வழியாக போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த RBI Ombudsman நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரீஃபண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஆனால் உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வர்றதுக்கு உங்களுக்கு 1 மந்த் கிட்ட ஆகும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும்.